மலைமேல தரிசனம் பண்ணும்போது பெரியவா வந்து அவர் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காரில் போயிருக்காரு. காரில் போய் மனைவி குழந்தைங்களோட அழைச்சிட்டு போயிருக்காரு. போனவரை வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணுவாங்க. என்ன காரில் வந்தியோ, காரில் வந்தியோ அப்படின்னு. ஆமாம் காரில் வந்தேன். உனக்கு புதுசோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் செகண்ட் ஹேண்டு தான் வாங்கினேன் அப்படிங்கிறாரு இவர். இதெல்லாம் வேணுகோபால் ஆடிட்டரே சொன்ன விஷயம். அவர் உடனே பெரியார் கேட்கிறாரு, உனக்கு புதுசோன்னு கேட்டேன், உனக்கு புதுசான்னு கேட்டேன் அப்படிங்கிறாரு. கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. வேணும் வந்தாரு. நீ ஒரு காரியம் பண்றியா, நேராக வடக்க போயோ ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டையில ஒருத்தன் பச்சை துண்டு கட்டின்னு ஒருத்தன் ரெடியா இருப்பான். அவன் அங்கே உட்காந்துட்டு இருப்பான். கண்ணத்தில் கை வச்சுன்னு உட்காந்துப்பான்னு வச்சுக்கேன். போய் அவனை போய் நான் சொன்னேன்னு அழைச்சிருப்பா. மொட்டை தான் குட்டியார விழுந்தான்னு அவங்க. அதாவது எப்படி ஒரு சூழ்நிலை பாருங்க. இவர் வடக்க போங்கிறாரு, வடக்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வடக்க போற ரெஸ்டால போங்கிறாரு. அங்க ஒரு குட்டை இருக்கும். குட்டையில ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பச்சை துண்டு கட்டியிருப்பான். அவனை நான் கூப்பிட்டு வந்தான். சரின்னு அவரும் போனாரு. அதான் வேடிக்கை. அவரும் அது தாசனா அவரும் போற. அந்த தூரம் போறாராம். குட்டையை காணுமே டிரைவர் அந்த பக்கம் பாக்குறாரு, இவர் இந்த பக்கம் பாக்குறாரு. ஒரு குட்டை வந்துதான். குட்டையை பார்த்தா கரெக்டா ஒருத்தன் பச்சை துண்டு கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. நேரா ஒரு இறங்கி போய் அவன்கிட்ட போய், காஞ்சி பெரியவா வந்திருக்காரு, நீங்க வாங்கல கொஞ்சம் வாங்கல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் வந்து ஐயா வந்திருக்காரா அப்படின்னு உடனே சந்தோஷமா வந்து அவனை காலில் அழைச்சிட்டு வர்றாரு. காலில் அழைச்சிட்டு வந்து கலையில அவர் பெரியவா இருக்க இடத்துல வர்றாரு. அவன் கையை காலை அரைஞ்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு அவன் நமஸ்காரம் பண்றான். என்ன நீ வந்திருந்தியோ, நான் இப்போ வெளியூர் போயிருந்தேன், நீ வந்திருந்த போல இருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இவன் வரப்போறான்னு இன்னைக்கு என்னென்ன வேணுமோ அது அவ்வளவும் ரெடியா வச்சுக்கிட்டாங்க பெரியவா. ஒரு 6 வேஷ்டியா 6 புடவை. அவன் அந்த குழந்தைங்கள அந்த அவருடைய பேட்டிக்கு கல்யாணம்னு மடத்திலேருந்து கொஞ்சம் பணம் எல்லாம் கொண்டு வந்து வேணும் கொடுத்து, வேணும் ஒரு 500 ரூபாய் வைங்க அப்படின்னு. உடனே 500 ரூபாய் எடுத்து வச்சிருக்காரு. அவன் நீ எல்லாம் எடுத்துக்கோ, நீ உள்ள ஆகாரம் கொடுப்பாங்க உனக்கு, அந்த ஆகாரமும் சாப்பிட்டு நீ சந்தோஷமா எல்லாம் நடக்கு, எல்லாம் நல்லா நடக்கும். நீ உன்னுடைய ஜீவிதத்துக்குள்ள உன் பேத்தி கல்யாணமும் பார்க்கணும்னு இருக்கு. பகவானுடைய சித்தந்தா, காமாட்சிக்கு நீ எவ்வளவு பண்ணிருக்க அப்படியே பெரியவா அவர்கிட்ட பேசுறாராம். வேணுகோபால் அப்படியே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. உடனே 10வது நிமிஷம் வேணுகோபால, நீ இவனை அழைச்சின்னு வந்தியோனோ அதே இடத்துல கொண்டு போய் அவனை விட்டுட்டு வந்துடும் அப்படின்ட்டாரா. அப்படியே அழைச்சிட்டு போனாதான் அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு அவரும் அப்படியே வந்துட்டாராம். வந்தவர் என்ன பண்ணாராம், பெரியவா வந்தவங்க அஷ்டாமினார். சாயந்தரம் 4 மணிக்கு இவர் ஊருக்கு போனேன்னு கிளம்பும் போது காலம்புல ஒருத்தனை அழைச்சின்னு வாங்க கொண்டு விடுன்னு கொண்டு விட்ட. நீ யாரு என்னன்னு ஒண்ணு கேட்கலையே அப்படின்னு இவர் சொன்னாராம். பெரியவா எனக்கு தெரிவிக்கணும்னு பெரியவா சித்தம் இருந்தா பெரியவா நிச்சயம் தெரிவிப்பா, அதால் தான் பேசாம இருந்தேன் அப்படின்னு. என்ன எனக்கு தெரியணும் வேணும். நான் கலவையில 1907 எனக்கு வந்து சன்னியாசம் கூட தெரியாம என்னை அழைச்சின்னு வந்தாங்க. அழைச்சின்னு வந்த அப்புறம்தான் அவள் சித்தி ஆயிட்டா, நீ அடுத்தது நீ தான் பட்டத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. அந்த வண்டியை ஓட்டின்னு வந்தவன் அப்படின்னு 1907 அப்ப இவருக்கு 13 வயசு, பெரியவாளுக்கு 13 வயசு. பாருங்க, இது நடந்து 29 வருஷம் 30 வருஷம் ஆகுது. நீதான் வண்டி ஓட்டிட்டு வந்த. அந்த வண்டி ஓட்டின வந்தவன் அவனுக்கு வயசு ஆனாலும் அவனால கைங்கரியம் பண்ண முடியலன்னு அவனுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி பணத்து கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அவன் வந்து பேட்டிக்கு கல்யாணம் வந்து பெரியவாட்ட பத்திரிக்கை வைக்கிறதுக்காக மட்டுக்கு வந்திருக்கான். ஆனா அவ அப்ப இல்ல. ஆனா அவன் வந்துட்டு போனான்னு விஷயம் தெரிஞ்சிருக்கு. கலவைக்கு வந்த போது அவன் அங்க இருப்பான்னு அந்த ஈஸ்வரனுக்கு தெரியாதா. அவன் அந்த குட்டை கிட்ட உட்காந்துட்டு இருப்பான். நீ போய் அழைச்சின்னு வா அப்படின்னு சொல்லி வேணுகோபாலா சொல்லி 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 அழகா. எப்படிப்பட்ட பிரிவா அந்த தெய்வத்துக்கு வந்து
எனக்கும் அவருக்கும் அறிமுகம் ஆனதே மகாபரிவார் சந்நிதியில் தான். வேணுகோபால் மாமாவை, ஆடிட்டர் மாமாவை பெரியவா கேட்கல, எனக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துருக்கான், உனக்கு தெரியுமா சேலத்துல அப்படின்னு கேட்கல. உடனே அவரு வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, நீ பார்த்துட்டே இல்லையோ அப்படின்னு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவரு ஆடிட்டர், நம்ம காஞ்சி காமோடி மட்டத்துக்கு அவர் ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் வேலைக்காக ஒரு 4 நாள் அங்கே போயிருக்காரு. 5ஆவது நாள் போகும்போது என் வீட்டுக்கு நீ போன்னு சொல்லி அவர் ஒரு நாள் சாயந்தரம் இந்த நேரத்தில் அவர் வந்தாருங்க. வந்து என்ன ஜகஜோதியா இருக்கு, எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, எனக்கு நானா கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து தப்பு, ஆனா பெரியவா வந்து எங்க இடத்துக்கு நீ போகலையோ அப்படின்னு என்னை போக வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆனந்தமா அழுதுட்டு என்னை கட்டுன்னு சொன்னார் தெரியுமா. எல்லாரும் இதயத்திலையும் பெரியவா இருப்பாடா, ஆனா உன் இதயத்துல பெரியவா இதயத்துல நீ இருக்க அப்படின்னாரு. அழுதுன்னு சொன்னார். நான் இன்னும் அந்த காட்சி என்னால மறக்கவே முடியாது. சச்ச நோபல் சோல். ஒரு நாள் வந்து ஒரு சூட்கேஸ் ஃபுல்லா பணம் கொண்டு வந்தார். நான் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பேன், இதெல்லாம் பணம் நிறைய இருக்கு, நீ தர்மத்துக்கு நிறைய காய்கறிகள்லாம் பண்ற, நீ பண்ணிட. அவருக்கு ஒரே சன்னு தான், ஒரு சன்னு ஒரு டாக்டர் கனடாவில் இருக்காரு. ஆனா மகாபிரிவா இருக்காரு. நமஸ்காரம் பண்ணா அங்க வச்சாரு. நமஸ்காரம் பண்ணா பெரியவா எடுத்துக்காத, பெரியவா எடுத்துக்காத அப்படின்னு. நான் உடனே அந்த சூட்கேஸ் அப்படியே எடுத்து வந்தேன். மாமா இருக்கிற வரைக்கும் இருந்தேன். அவருக்கு ஏதோ பால் ஏதோ சாப்பிட்டாரு. அவர் தினமும் காரில் வருவார். அங்கே வந்து உட்காந்துப்பார், இந்த இடத்துல உட்காந்துப்பார். கீழே உட்காந்து நல்லா ஹைட்டாக இருப்பார். ஒளியா ரொம்ப தவசிங்க, ரொம்ப சாதாரண விஷயம். அப்புறம் அவர் சொன்னேன், மாமா நீங்கள் ரொம்ப சந்தோஷம், பெரியவாளுக்கு பணம் கொடுக்கணும்னு வந்தார். ஆனால் தர்ம காரியங்கள் நிறையா பண்ணுறார். ஆனால் பெரியவா உற்றவுள்ள பண்ணுங்கோ. ஆனால் இந்த பணம் வந்து உங்கள் பிள்ளைய, உங்கள் மருமகள், உங்கள் பிள்ளை, உங்கள் பேரன் பேத்தி எல்லாரையும் கலந்துன்னு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நீங்கள் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்புறம் அதை வந்து அனாவசியமாக உங்கள் குழந்தைக்கோ உங்கள் பையனுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல வச்சாரு பெரியவா. சொன்னோன்னா அவங்க அப்படியேங்கிற, ஆமாம் ஆமாம் நிறைய சுட்கேஸ் அப்படியே தூக்கிட்டு போய் காலில் ஏறி வச்சு கொண்டு போய் மறுநாள் காலங்களில் நல்லபடியாக வந்துட்டா நல்லா நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுருக்க. அப்படியும் அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய தீட்சிதர் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய இந்த சப்தாகம் நடத்தி வச்சு கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் இந்த கிரகத்தில் மகாபரிவா ஆராதனைக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தர்மம் எவ்வளோ இருக்கு.